அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் பண வரவு அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும். தாயின் உடல் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு வரம் தேடும் முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. வீட்டை மாற்றும் முயற்சியில் இப்போது நீங்கள் ஈடுபட வேண்டாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தேவைக்கேற்ற பணம் கிடைப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் நட்சத்திரங்கள் இருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்கு. இந்த வாரம் தைரியம் வீரியம் ஸ்தானம் மிக வலுவானதாக அமைகிறது. எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வரவுல திருப்தி ஆகியவை இருக்கு. எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. மேலதிகாரிகளின் பாராட்டு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உறவினர்கள் வருகை அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலின் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். அரசியல் துறையில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கக்கூடியதாக இருக்கு. பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பாராட்டு கிடைக்கலாம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பு உண்டாகாமல் காப்பாற்றி விடுவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது. நரசிம்ம பெருமாளை வணங்கி வாருங்கள். வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க.
சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாற்ற முடியவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கக்கூடியவர்கள். குறிப்பாக மிதுன ராசியில பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. இருப்பினும் சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணக்கூடியவர்கள். மிதுன ராசியில பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ வேண்டும் என்று நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக இவர்கள் திகழ்வாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பாங்க. இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மை உடையவர்கள். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்களாக இருந்தாலுமே இவர்களுக்கு காரியங்களை சாதித்து வெல்வதில் வல்லமைத்தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக செல்பவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை என்று மூக்க நுழைக்க மாட்டாங்க. பிறரை கேலி கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் ஆடம்பரமாக வாழவே மிகவும் ஆசைப்படக்கூடியவர்கள். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைக்கக்கூடியவர்கள். கருணை நிறைந்தவர்கள். பெற்றோரை அதிகம் நேசிப்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களை மதிப்பாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலுமே அதை செலவு செய்து விடுவாங்க. இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பை முறித்துவிடக்கூட தயங்க மாட்டாங்க. இவர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் இருப்பதால இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லப்படுது. கலை சார்ந்த துறையில மிகவும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறையில அதிகம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த ராசியில பிறந்தவர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் யாரிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும். அலுவலகம் மற்றும் அரசியல அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டிக்குவாங்க. சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அதே போல எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தங்களுடைய விருப்பத்தை விருப்பப்படி செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த வேலையில மட்டுமே அதிகம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக இந்த ராசியில பிறந்தவர்கள் தலைவிதியை கூட உங்கள் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது அப்படின்னே சொல்லப்படுது. அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமாக காதல் வரும். காதலில் பலமுறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.